ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரோப்ளாக்ஸ் தான் விளையாட போகிறோம். ரோப்ளாக்ஸில் ஏற்கனவே நான் நிறைய விளையாடிருக்கேன். ஆனால் உங்களுக்கு தான் நான் காட்டினதில்லை. ஓகேங்களா? கொஞ்சம் பேக்ரவுண்ட் கொஞ்சம் ஒரு வீடியோ ஓட்டுனுருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. எங்கள் அக்கா பார்த்து வந்திருக்கா, அதனால் கொஞ்சம் இதாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம எதை விளையாடலாம் சொல்லுங்கள். நம்ம பிளாக் ஃப்ரூட்ஸ் வேணாம், குரோவா கார்டன் விளையாடலாமா? ஓகே, குரோவா கார்டனில் போவோம். குரோவா கார்டனில் நம்மக்கிட்ட ப்ரைவேட் சர்வர் இருக்குது கைஸ். இல்லை, ப்ரைவேட் சர்வரில் போய் மாஸ்க் பண்ணுவோம் தனியாக. என்ன சொல்கிறீங்க? குரோவா கார்டன் நான் ஏற்கனவே நிறைய விளையாடிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட 2 ட்ரில்லியன்ஸ் இருக்குது. சரிங்களா? நான் உங்களுக்கு தான் காட்டல, நான் காட்டணும்னு நினச்சேனே தவிர்த்து உங்ககிட்ட காட்டவே இல்லை கடைசி வரைக்கும். புரியுதுங்களா? அதனால தான் சொல்கிறேன். இங்கே பாருங்க, என்கிட்ட இவ்வளோ பெரிய எவ்வளவோ இருக்குது. இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய பேர்னிங் பட்டு. உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ இது வேற ஒரு கடுப்பேற்றுது காய்ச்சி. இது வரைக்கும் நான் 20 ஈவெண்ட் நான் ஆரம்பித்து வந்திருக்கேன். நான் அதில் ஒரு ஈவெண்ட் தான் மிஸ் பண்ணேன். சரி, ஒரு ஈவெண்ட் தான் மிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்ல மாட்டேன். ஒரு ஈவெண்ட் தான் அட்டனே பண்ணியிருக்கேன் 20 ஈவெண்ட்டில். நேற்றுக்குள்ள ஒரு ஈவெண்ட் நடந்தது. சாட்டர்டே ஈவெண்ட் நடக்கும். ஆனால் நான் ஒன்று தான் ஈவெண்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் இது ரொம்ப வேஸ்ட்டு. நான் என்னத்த சொல்லுவேன்? முக்கியமாக சொல்கிறேன், அங்கே ஒருத்தன் இருக்கானா, அங்கே ஒருத்தன் இருக்கானா, இவன்கிட்ட போயிட்டு அவன் ஏதாவது ஃப்ரூட் கேட்டானா, அந்த ஃப்ரூட்டை மட்டும் எடுத்துகிட்டு போய் கொடுக்காம இருக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா உங்கள் காசையும் எடுத்துக்கின்னு உங்கள் ஃப்ரூட்டையும் எடுத்துக்கின்னு ஒரு பாயிண்ட்ஸ் தருவான். தேவையே இல்லை நம்மளுக்கு அது. ஓகேங்களா? முதல்ல உங்களுக்கு இது இப்போ வருதுல, என்னடா இது புதுசாக வருதுன்னு கேட்டிங்கன்னா, இது மியூட்டேஷன்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி மியூட்டேஷன்ஸ் 30 மினிட்ஸ் அந்த மாதிரி ஒரு வாட்டி வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. அது ஓகேவா? முதல்ல கேரட் சீட் 10 ரூபா நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி டைம் ரீஸ்டாக் ஆகிறதுக்கு இருக்கா, இந்த மாதிரி ஆகிறதுக்கே டைம் ஆகும். அப்படி ஆக வேணாம், உங்களுக்கு டைம் வேணாம்னா காசு கொடுக்கணும். ஓகேங்களா? காசு கொடுக்கணும். இதெல்லாம் சீடு முதல்ல 10 ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சு நம்மளுக்கு அப்படியே சீடு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இப்போ இருக்க லாஸ்ட்டு. ஆனால் இதில் தனியாக ஒன்று இருக்குது. இங்கே பாருங்க, கிளிக் பண்ணது தெரியுதா? இது தனியாக ஒன்று இருக்குது. சரிங்களா? நான் எல்லாமே வச்சுருக்கேன். இப்போ அந்த புதுசாக இருக்கிறத வாங்கணும்னா நான் இவங்கிட்ட போயிட்டு 2 ட்ரில்லியனும் அந்த ஃப்ரூட்டும் கொடுக்கணும். ஆனால் நான் இப்போ அதை கொடுத்தேன்னா நான் ஒரு 0. புரியுதுங்களா? அதனால தான் நான் சொல்லிடுறேன், 2 ட்ரில்லியன்னா நம்மளுக்கு வேணாம். இருந்தாலும் அது கொடுக்கணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, ஆனால் கொடுக்க மாட்டேன். நான் இப்போ இது இப்படி வந்துச்சுன்னா சீட்ஸ் அப்ரிகேஷன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இது உள்ள போனோன்னா திரும்பியும் வந்திருக்கும் எல்லாமே. சரிங்களா? பேம்பு வந்திருக்கு. பேம்பு நம்ம இப்படி வாங்கிக்கலாம் காய்ஸ். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வாங்கிக்கலாம், பிளான்ட்டும் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ எனக்கு முக்கியமானது என்னன்னா, இதே மாதிரி இந்த மாதிரி கார்டன், இதுதான் என் கார்டனு. ஏன்டா இங்கே யாருமே எனக்கு என்ன இது ப்ரைவேட் சர்வர் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் உங்ககிட்ட. ஆனால் இப்போ இதில் ஒரு பிரச்சனை என்னான்னு தெரியுமா காய்ஸ்? சுகர் ஆப்பிள்லாம் வச்சிருக்கேண்ணா, எல்லாமே வச்சிருக்கேண்ணா, இங்கே கெத்தா சுற்றி நிற்கிறேண்ணா ஒருத்தனா. ஆனால் எனக்கு காய்ஸ் போடுங்க காய்ஸ். இதுதான் நடக்கணும்னு நினைச்சேன் காய்ஸ். நடந்துருச்சு, அது நடந்துருச்சு காய்ஸ். ஆக்சுவலாக இது எப்படி சொல்லுது, இது ஒரு மியூட்டேஷன்ஸ் மாதிரி. ஓகேங்களா? மியூட்டேஷன்னா அந்த பவர் மாதிரி கொடுக்கும், அது ரேட் அதிகமாகும். இது கேட்குது. இது கேட்டால் எனக்கு ஏதாவது பொருள் கிடைக்கும். கொடுத்து உங்கள் பிளெஸிங்கை தயவு செய்து போட்டுவிடுங்க. சரிங்களா? இப்போ இதை டேக்க விஷன்னு கொடுத்தா நம்மளுக்கு விஷ் டேக் ஆகிடும். உங்களோட விஷை கொடுங்க ப்ளீஸ். உங்களோட விஷை நீங்கள் எப்படி கொடுங்கன்னா, லைக் அண்ட் சப்ஸ்கிரைபை போட்டிங்கன்னா உங்களோட விஷ் தானாகவே வந்துடும். இல்லைன்னா சப்ஸ்கிரைபர் போட்டு விடுங்க ப்ளீஸ் காய்ஸ். இப்போ நான் இதை எது எடுக்குதுன்னு தெரியலையே காய்ஸ். சீடு இது எடுக்கவா இல்லை எது எடுக்குவா? லைக் நிறைய வந்ததுன்னா நான் இந்த சீடு எடுக்கிறேன். சப்ஸ்கிரைப் நிறைய வந்ததுன்னா அதை எடுக்கிறேன். அந்த என்னது ரேடர் எடுக்கிறேன். ஓகேங்களா? அப்படி இல்லை, நான் இந்த கிஸ்மேட்டிக்ஸில் என்னன்னா, நம்மக்கிட்ட சும்மா ஒரு பொருள்லாம் வரும் காய்ஸ். சும்மா அது அழகுன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா அது மேலே ஒரு பில்டிங் மாதிரி ஏறி போகலாம். ஓகேங்களா? அது மாதிரி ஒரு பொருள். ஆனால் நான் இப்போ லைக் வருது. காய்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வந்துட்டீங்க, ஆனால் நான் இதை எடுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ 2 பொருள் கேட்குது காய்ஸ் எனக்கு. வாட்டர் மெலன் இதுவே. சரிங்களா? இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி குத்தோன்னா அந்த இது மியூட்டேஷன்ஸ் வருதுல, அந்த மியூட்டேஷன்ஸ் நம்மளுக்கு வரும். சரிங்களா?
இப்போ என்ன கேட்குதுன்னு பார்த்தோம்னா இங்கே பார்த்தா இந்த மாதிரி மியூட்டேஷன்ஸ் இருக்கிறேன். வாட்டர் மெலன் அண்ட் பேம்பு. இல்லைங்களா, பேம்பு இப்போ தான் இங்கே இருங்க. இந்த சீடை வந்து நான் இப்போ இது பண்ண மாட்டேன். இதுதான் நம்ம பேக் பேக்கு. நான் இதில் எடுத்து வச்சிடறேன். சரிங்களா, இப்போ நான் ஒன்று சொல்லிடுறேன். இந்த சீட் பேக்கை நான் ஓப்பன் பண்ணணும்னா அட்லீஸ்ட் எனக்கு 1 லைக்லாம் கேட்க மாட்டேன். ஒரு 50 லைக்ஸ் வந்துட்டா நான் உங்களுக்கு இந்த சீட் பேக்கை கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கே பாருங்க, என்கிட்ட லெமன் போன ஈவெண்ட் ஒன்று வந்ததுல, அதில் வந்து கிடச்சிது ஒரு சில பெட்ஸ்லாம் கிடச்சிது. அந்த பெட்ஸ்லாம் வந்து நல்லா இருக்குங்களா. இப்போ என்ன பண்ண போறேன்னா இங்கே பாருங்க, இது வந்து நான் வந்து இது தான், அதாவது லெமன் சொல்லுவாங்க. அவன் வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே காட்டுறேன் பாருங்க, இங்கே கீழே இருக்கான். நான் 20 வயசுன்னு போட்டிருக்கா. அவன் அப்படிதான் இருக்கணும். நான் என்ன பண்ணேன்னா ஒன்று கிடச்சிது, அதை அவன் மேலே போட்டேன். அவன் மாட்டான். இதுக்கு நானும் அவனும் நான் பொறுப்பு கிடையாது சொல்லிட்டேன். ஓகேங்களா, அது அவன் தான் பார்த்துக்கணும், எனக்கு தெரியாது. ஓகேங்களா, என்னதான் இவ்வளோ காசு இருந்தாலும் அவன் அதை கேட்கறதுக்கு மட்டும் தான் கைஸ் கொடுக்க முடியுது. அழுகியா வருது, என்ன பண்ணுறது. சரி வாங்க. அது மட்டும் இல்லை, நான் உங்ககிட்ட ஒன்று காட்டுறேன். சீக்கிரமாக போகணும், சீக்கிரமாக போகணும். இங்கே ஏதாவது கிராஃப்ட் பண்ணிக்கலாம், இங்கே ஏதாவது இது பண்ணிக்கலாம். நம்ம கிஸ்மெட்டிக்ஸ் நான் சொன்னேன்ல ஒன்று, நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. இவன் தான் அது செல் பண்ணுவான். ஓகேங்களா, இது வந்து இங்கே ஒரு இது இருக்குல்ல, அது தொட்டோம்னா இந்த மாதிரி வரும். என்னடா இவ்வளோதான் நீங்கள் கேட்குறது, புரியுது. இவ்வளோ இருக்குது என்கிட்ட. இந்த யூலோவை நம்ம ஒரு பில்டிங் மாதிரி கட்ட நாமளும் அவங்க கட்டலாம். இதெல்லாம் நான் ஒரு கலெக்டபிள்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி இது பெட் ஸ்டோரு. இந்த பெட் ஸ்டோர்ல நம்ம எதுவுமே நம்மளுக்கு முக்கியம் இல்லை. இந்த பக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல காய்ஸ், அந்த பக்கேக்கை தான் காய்ஸ், அதில் தான் நம்ம ட்ராகன் ஃப்ளைன்னு சொல்லிட்டு 1% தான் சான்ஸே இருக்குது. அது எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது எடுத்துட்டோம். இப்போது அதுக்கு 50 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் காய்ஸ். இந்த எடுத்துகிட்டு வந்து இங்கே பாருங்க, பெட் மியூட்டேஷன்னா நம்மளுக்கு அது ஒரு ஃப்ரூட்டுக்கு போயிட்டு மியூட்டேஷன் கொடுத்தா அது ட்ரிபிள் வயசு அதோட ரேட் அதிகமாகும். ஓகேங்களா, அது வந்து பெட்லேயே பண்ண முடியும். ஆனால் அது பெட்டை விற்கமான்னு கேட்டால் விற்க முடியாது. விற்கலாம், ஆனால் அது வேஸ்ட்டு. விற்றோன்னா அந்த மியூட்டேஷன் கிடச்சிக்கலாம். 2 மியூட்டேஷன், ட்ரிபிள் மியூட்டேஷன் அது மாறும். சரிங்களா, சீட் சாப்பிட்டு வந்துடுச்சு. வாங்க என்னன்னு பார்ப்போம், என்ன வந்துருக்குன்னு பார்ப்போம். நான் காய்ஸ் இது ஹலோ காய்ஸ், இப்போ வந்து நான் அதை வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா, அது ஆக்சுவலாக இதுதான். என்னடா அது கலர் வேறு மாதிரி, இது கலர் வேறு மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து இதுவும் அதுவும் ஒன்று தான். மியூட்டேஷன் தான் எல்லாமே ஒன்று தான் இருக்கும். இதை கொடுத்த ஒன்று போயிடுவான் அவன். போயிட்டு எதில் கொடுக்குறான்னு பார்ப்போமா காய்ஸ். தேவையில்லாமல் எல்டர் ஸ்ட்ராபெரியில் கொடுக்குறான் காய்ஸ். என்னடா எல்டர் ஸ்ட்ராபெரி துண்டுக்குது நீங்கள் கேட்குறது தெரியுது. ஆனால் இப்போ காட்டினா இங்கே ஒரு சேர் இருக்குது. ஓகேங்களா, அது கீழே இருக்குது. அதுவும் பீஸ் மணிக்கு தான். இப்போ நான் அதில் போய் உட்காந்து உடனே கீழே பாருங்க காய்ஸ், எவ்வளோ பேசிக்குது. இதுதான் இதோட அண்டர் கிரவுண்டு. ஓகேங்களா, இது மேலே தான் நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா, பயங்கரமாக இருக்குல்ல. இதுதான் மேட்டர். இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் சுற்றி நிற்கிறேனே, தெரியுதா உங்களுக்கு. இப்போ நம்மளுக்கு ரீச்சுனா நம்ம கார்டனில் இருக்கிறது எல்லாத்தையும் பாதி பொருளை எடுத்துன்னு போய் விற்கிறோம். அதுதான் நம்மளுக்கு மேட்ரு. என்னடா ஜூம் அவுட் பண்ணுகிறேன்னு எனக்கு தெரியுது, கல்வி ஊத்துறீங்க எனக்கு தெரியுது. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது காய்ஸ். காய்ஸ் டங் பாட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து ஆயில் மியூட்டேஷன் தரும். அதனால அது ஆயில் மியூட்டேஷன் தானே அப்படின்னு 30 மினிட்ஸ்க்கு வரும் நீங்கள் சொல்கிறதுக்கு. அது அந்த மியூட்டேஷன்ஸ் மட்டும் வராது காய்ஸ். அப்போ இந்த மியூட்டேஷன்ஸும் சரி வராது. ஓகேங்களா, அது எப்பயாவது தான் வரும். ஓகேங்களா, அந்த ஆயில் மியூட்டேஷன்ஸ் இவனாக தான் தருவான். ஓகேங்களா, அந்த ஆயில் மியூட்டேஷன்ஸ் தரது அதிசயம். அதே மாதிரி அது ஆட்மேனில் மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி ஆட்மேன் அபியூஸ் வாரில் அதை கொடுக்கல. அதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் கொடுத்தானே. அப்போ உன்கிட்ட எப்பட்றா எல்லாருமே ஒன்று தான் கொடுத்தானுங்க, உனக்கு எப்பட்றா 5 இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒருத்தங்கிட்ட ட்ரேட் பண்ணிட்டேன் காய்ஸ். ஒருத்தங்கிட்ட வந்து சிக்கன் சாம்பி கேட்டான். சிக்கன் சாம்பின்னு ஒரு கிடச்சிது. அவன்கிட்ட போயிட்டு நான் ட்ரேட் பண்ணிட்டேன். வேறு எதுவும் இல்லை. ட்ரேடிங் டிக்கெட் ஒன்று இருக்குது காய்ஸ். ட்ரேட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் ஓகேங்களா, அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த கேமில் இருக்குல்ல, இந்த கேமில் வந்து
அந்த சீட் பேக்கு, அதே மாதிரி என்னோட ரோப்ளாக்ஸ் ஐடி தரேன். என்னோட ரோப்ளாக்ஸ் ஐடி வந்து எடுக்கிறவங்களுக்கு, ரோப்ளாக்ஸ் ஐடி எடுத்து வரவனுங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு பெரிய gift ஒன்று இருக்கு. வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து gift தரேன். அதுக்கு முன்னாடி என்னோட ரோப்ளாக்ஸ் ஐடியும் நான் எடுத்து தரேன் உங்களுக்கு, ஓகேங்களா? என்னோட ரோப்ளாக்ஸ் ஐடி வந்து இருங்க அம்சம் என்ன தரேன் நான் காட்டிடுறேன். ஏன்னா வந்து வாங்க 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 இங்க ஒரு இந்த எல்டர் ஸ்ட்ராபெரி ஒன்று இருக்குல்ல காய்ஸ் காய்ஸ், அது எல்டர் ஸ்ட்ராபெரி இல்லை, இங்கே ஒருத்தன் பெருசா மலமாடு மாதிரி ஒருத்தன் இருக்கான்ல, ரோசியேஷன் ஏதோ ஒன்று இருக்குல்ல, இவனை தரப்போனேன். அப்புறம் அந்த பேர்னிங் பட்டியும் தரப்போனேன். வரேன் கரெக்டா இங்க 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 இருக்க பேர்னிங் பட்டு, ஓகேங்களா? பேர் தெரிஞ்சுங்களா? அந்த பேர்னிங் பட்டு தரப்போறேன். இத வரவங்களுக்கு அது என்னோட ரோப்ளாக்ஸ் ஐடி வந்து அதாவது இங்க கரெக்டா வரும், ஓகேங்களா? வரவங்களுக்கு அது, ஓகேங்களா? வரீங்களா? சரிங்களா? பாய் கைஸ்.